Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த செட் பண்ற டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டா வெயிட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க फ्रेंड्स. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வச்சிருக்கேன். இந்த 4 days வந்து நான் லீவ்ல இருக்கிறதுனால வந்து டெய்லி வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியாதுங்க. சரி ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி ஷெட்யூலில் வச்சு வைக்கலாம். மேபி இது சாட்டர்டே சண்டே இந்த டைம் மண்டே இந்த டைம் ஏதாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன இந்த வீடியோ கண்டென்ட் அப்படின்னா எந்த டைமில் நாம் ட்ரேட் எடுத்தால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதாவது காலையில் ட்ரேட் எடுக்கலாமா, இல்லை மதியம் ட்ரேட் எடுக்கலாமா, இல்லை ஒரு 2 மணிக்கு மேலே ட்ரேட் எடுக்கலாமா, எந்த டைமில் ட்ரேட் எடுத்தால் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள் அதிகமாக இருக்கும். அதாவது மூமெண்டம் எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ். அதாவது புதுசாக வந்தவங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த டைம் தான் அந்த டைம் நம்ம பர்டிகுலர் டைமில் வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே அந்த டைமில் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து எந்த நாளும் எல்லா டைம் ஃப்ரேமும் ஒரே மாதிரி அமையறதில்லை. இப்போ நீங்கள் மார்னிங் ஒரு 9:15 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஜென்ரலாக ஒரு ஓவரால் நம்ம சொல்லலாம். அதாவது எல்லா நாளும் இந்த டைமில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி எல்லா நாளும் நடக்கும் அப்படின்றது வந்து உறுதி இல்லை. ஓகே, ஜென்ரலாக ஓவராலாக நம்ம என்ன விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த 9:15 மணிலேருந்து 10 மணி வரலும் என்னென்னா, அதாவது நேற்றுடைய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. பிடிஎஸ்டி எஸ்டிபிடி பண்ணவங்க, அப்புறம் வந்து இன்ஸ்டியூட்டர்ஸ், அதாவது அந்த பெரிய மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேண்டில் வரும். கிட்டத்தட்ட அந்த ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே கீழே வந்து போய்ட்டு ஒரு செட்டில் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 10 மணி ஆகிடும். அதாவது கிட்டத்தட்ட வந்து 20-20 மேட்ச் மாதிரி அந்த காலையில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது 20-20 மேட்ச் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த 10 மணிலேருந்து 12-1 மணி வரலும் ஓரளவுக்கு ஜென்ரலாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அதாவது ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ரொம்பவும் மீடியமாக இல்லாமல் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் ஃபார்ம் ஆகும். அதாவது மார்னிங்கில் ட்ரெண்ட் இப்படி போயிட்டு இருந்ததுன்னா ஒரு 1:30 மணிக்கு லைட்டாக ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லை சைடு வேஸ்ட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு மூமெண்டம் வரும். ஒரு 1:30 மணிக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வரும் 1:30 மணிக்கு. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து என்ட்ரி சிஸ்டம் ஓப்பனாக பண்ணுறதே வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 மணிக்கு சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஒரு சில வந்து 12:30 மணிக்கு சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறதே வந்து 12:30 தான் சிஸ்டம் ஓப்பனே பண்ணுவாங்க. அவங்க யாரெல்லாம் இந்த 9:15 மணிக்கு மார்க்கெட் வாட்ச் பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டை புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க, அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறவங்க, இல்லை நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கணும், இன்றைக்கி ஏதாச்சும் நம்ம 4 காசு பார்க்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த 9:15 மணிக்கு உள்ளே வந்துடுவாங்க. இவங்களாம் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த 10 மணிக்கு வரவங்க, இந்த 12:30 மணிக்கு வரவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு கூட ஒரு சிலர் வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2:30 மணியோட மூமெண்டம் இருக்குல்ல, இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் ஆகும். ஏன்னா பிடிஎஸ்டி எஸ்டிபிடிக்கு சேம் அதே மாதிரி நாளைக்கு உண்டான ட்ரேடை வாங்கி வச்சுக்கிறவங்க, விற்றுட்டு வாங்குறவங்க எல்லாம் வந்து திரும்ப என்ட்ரி. ஏன்னா அந்த 45 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட் முடிச்சிடணும், அந்த 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் அப்படின்ற அந்த இடத்துல ஃபாஸ்ட் மூமெண்டம் கிட்ட 2:30 மணிக்கு மேலே ஒரு லைட்டாக டைரெக்ஷன் பிடிக்கும். ஒரு இந்த மாதிரி ஒரு மேலேயோ கீழே வந்து ஒரு 2:30 மணிக்கு வந்து டைரெக்ஷன் பிடிக்கும். ஓகேங்களா, இது வந்து ஓரல். எல்லா நாளும் இதே மாதிரி அமையுமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நாளும் இதே மாதிரி அமையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ட்ரேடு எதுவும் என்னுடைய டெலிகிராம் சேனல் சரி, என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் எதுவும் வியூஸ் வந்து ஷேர் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னா லெவல்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன், மார்னிங் லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு என்னோட வியூ வந்தது. ஆக்சுவலாக இங்கே நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்தது, இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. சரி இந்த லெவல் கட்டானால் பை எடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு பேக் 39,000 ரவுண்ட் நம்பர் இருந்ததுனால ஸோ நம்ம வந்து எடுக்கலை. ஸோ இதில் நீங்கள் நினைக்கலாம் சார் இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் டைம் வந்து என்ன மாதிரி இருக்குது, காலையில் ஓப்பன் ஆச்சு, இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ 10 மணி வரலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்டம் எதுவும் இல்லை. எதுவும் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு கடன் அந்த என்ன சொல்கிறது 9:15 10 மணி பிடிஎஸ்டி எஸ்டிபிடியில் க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்லிங்களா. ஓகே, இந்த 10 மணி வரலும் பார்த்திங்கன்னா டைமிங் இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 10 மணியோட நிலவரம் இது. மார்க்கெட் டவுன் ஆச்சு, ஒரு
க்ளோசிங் கொடுத்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து அந்த ரேஞ்ச் வரலும் போச்சு. இது இந்த 10 மணிலேருந்து 11 மணி 12 மணி வரலும் இது இன்றைக்கி நிலவரம். நான் டெய்லி இதே மாதிரி ஆகும்னு சொல்ல முடியுங்களா? ஓகே சரி. இந்த 2:30 மணிக்கு மேலே என்ன ஆச்சு? ரெண்டரை மணிக்கு மேலே பாருங்கள், லைட்டாக ஒரு டைரெக்ஷன். அதாவது 4 days லீவ் இருக்குது, 4 நாள் லீவ் இருக்குது. இந்த 4 நாளைக்கு கண்டினியூஷன் ஒன்று பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல பையில் ப்ராஃபிட்டில் இருக்கவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை புதுசாக வந்து புட் ஆப்ஷன் வாங்கி வைப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று அந்த இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 3 மணி க்ளோசிங் டைம் கிட்டக்கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லா நாளும் இதே மாதிரி டைரெக்ஷனில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்றதுல. இது தவிர்த்து நிறைய விஷயம் இருக்குது. அதாவது எந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் எடுக்கும் அப்படின்றத விட நமக்கு என்ன தெரிஞ்சால் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றது மேலே ஃபோக்கஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று, எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணால் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ். அதாவது எந்த டைம் ஃப்ரேம் சார், 5 minutesல நல்லா ப்ராஃபிட் வருமா, இல்லை வந்து ஒரு 3 minutesல வருமா, இல்லை 1 minute 2 minute 15 minutes? எல்லோரும் வந்து 15 minutes சூஸ் பண்ணுறாங்க. அப்படியா? இல்லை டே சார்ட் யூஸ் பண்ணணுமா, இல்லை மந்த்லி சார்ட் யூஸ் பண்ணணுமா, இல்லை எந்த சார்ட் யூஸ் பண்ணால் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் இது. ஸோ இந்த வீடியோ லைக்ஸ் பொறுத்து நம்ம அடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் லைக்ஸ் 1000 லைக்ஸ் ஆகுது நம்ம எதிர்பார்க்கலாம். 1000 லைக்ஸ் ப்ளஸ் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த டைம் ஃப்ரேமை பற்றி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன ஃப்ரீ வெபினாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. மெயின் இந்த 1000 லைக்ஸ் நம்ம இந்த வீடியோக்கு எதிர்பார்க்குறோம். ஸோ இது 1000 லைக்ஸ் அபவ் வந்ததுன்னா நம்ம டைம் ஃப்ரேமை பற்றி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.